Hello and hi everyone. On the continuation of daily learning, we are stepping into the question number 51. From today, we will be looking into the concepts and solutions for the problems provided in the online platform for practice to stay one step ahead. So without any further delay, let's start learning. So question number 51 is, Pooja would like to withdraw X dollar US from an ATM. The cash machine will only accept the transaction if X is a multiple of 5 and Pooja's account balance has enough cash to perform the withdrawal transaction including bank charges, and for each successful withdrawal the bank charges $0.50 US and calculate Pooja's account balance after an attempted transaction. This is a practice question of HackerRank platform named ATM machine. So the question என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூஜா வந்து X டாலர் US அப்படிங்கிறது ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ண போறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்போ பாசிபிள்னா அவங்க வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கணும் அண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் இனஃப் கேஷ் இருக்கணும் ப்ளஸ் பேங்க் சார்ஜோட. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட டிரான்சாக்ஷன் பாசிபிள் ஆகும். அவங்களோட பேங்க் வந்து ஒவ்வொரு வித்ட்ராலுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா $0.50 US சார்ஜ் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பூஜாவோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சாம்பிள் இன்புட்டில் வந்து 30 120.00ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 30ங்கிறது வந்து வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் அண்ட் 120.00ங்கிறது அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ். ஹேக்கராத்தில் வந்து டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அமௌண்ட் அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரெண்டுத்தையுமே சிங்கிள் லைனில் இன்புட்டாக எடுக்கணும். அது எப்படிங்கிறது நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அண்ட் இதில் 30 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் 5 அண்ட் ஆல்சோ அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை ஈக்குவலாக இருக்குது. அதனால இந்த டிரான்சாக்ஷன் அக்கர் ஆகும். ஆஃப்டர் தட் அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து இந்த 30 ப்ளஸ் அவங்களோட பேங்க் சார்ஜ் 0.50 மைனஸ் ஆகி நம்மளுக்கு வேல்யூ 89.50ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் லாஜிக்கல் அண்ட் ஃபார் கண்டிஷன். அதாவது இதில் வந்து நம்ம மல்டிபிள் ஆஃப் 5ஆகவும் இருக்கணும் அண்ட் அக்கௌண்ட்லேயும் இனஃப் கேஷ் இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் பாசிபிள். லாஜிக்கல் அண்ட்லையும் அதே மாதிரி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ ரெண்டுமே சிமிலராக இருக்கனால நம்ம லாஜிக்கல் அண்ட் வந்து கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் கேல்குலேட்டிங் த பேலன்ஸ் ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன். ஸோ டு ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் கெட் இன் டு அன் ஆன்லைன் கம்பைலர். ஸோ இப்போ ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணியாச்சு. யூசர் கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ண போகிறோம் அமௌண்ட் இன்ட்டில் வாங்க போகிறோம் அண்ட் அவங்களோட பேலன்ஸை ஃப்ளோட்டில் வாங்க போகிறோம். ஸோ scanf %d for getting the value of the amount which is declared as int and %f for getting the value of the balance which is declared as float. And நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ், ஒன்று வந்து அவங்க வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும். ஸோ ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 5ஆ இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலான்னா, ஸோ தட் நம்பர் மாட் ஆஃப் எந்த நம்பரோட மல்டிபிள் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோங்கிற நம்பரை கொடுத்து ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த நம்பர் மாட்க்கு அப்புறம் கொடுத்துருக்கிறோட வேல்யூவோட மல்டிபிளாக இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 mod 5 அப்படின்னு கொடுத்தோம்னா மாடுங்கிறது நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ தான் கொடுக்கும் இல்லையா. ஸோ 5 mod 5ங்கிறப்ப என்ன கிடைக்கும் 0 அப்படிங்கிறப்ப நம்மளோட அந்த நம்பர் அதாவது இந்த எக்ஸுங்கிற வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 5ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா balance greater than the withdrawal amount plus the bank charge. So in the ரெண்டு conditions true இருக்கணும். So we are using AND operator, and if this condition becomes true the balance changes as balance minus withdrawal amount plus bank charge. ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுனால நம்ம பேலன்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். percentage of f. ஸோ யூஸ்வலாக percentage of f அதாவது ஃப்ளோட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிசிஷன் வேல்யூ 6ஆக இருக்கும். அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 6 வேல்யூஸ் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து
டாட் டூ அப்படின்னு கொடுத்தோம்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும்தான் அப்பியர் ஆகும். ஸோ நம்மளால் ஃப்ளோட்டில் எத்தனை வேல்யூஸ் அப்பியர் ஆகணும் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படிங்கிறத கூட நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். So if this condition fails, we are going to display only the balance of the account. So printf so let's check it out. So 30 and 120.00. So 89.50 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. Look here, 2f இந்த இடத்துல %.2f னு கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூ அப்பியர் ஆகும்போது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்கு. இதே நம்ம 2f அப்படிங்கிறது கொடுக்கலன்னா 6 வேல்யூஸ் அப்பியர் ஆயிருக்கும். நம்ம நான் மல்டிபிள் ஆஃப் 5 வேல்யூஸ்க்கு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். For example 34 and 120.00. So இப்போ பார்த்தீங்கன்னா 120 decimal point அப்புறம் 6 values appear ஆயிருக்கு. This is because condition fail ஆயிருச்சு. It is because இது வந்து multiple of 5 இல்லை இல்லையா, அதனால condition fail ஆகி else பார்ட்க்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம வெறும் mod of f கொடுத்துருக்கோம், அதனால precision value 6 வந்திருக்கு. And this is how the program works. I believe you all understand this. And I also hope you will be staying tuned with us by subscribing to our channel. Thank you.